Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. 5ஆம் தேதி நான் சந்திக்கிறேன். 6ஆம் தேதி இரவு போடுறாரு, அதாவது 7ஆம் தேதி காலையில். அது ஏன் போட்டார், எதுக்கு போட்டார் அப்படின்றத வந்து அவரே அதில் கடிதத்தில் கொடுத்துருப்பார். இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து யூடியூப்பில் பேசியிருக்கிறோம். ஏதாவது ஒரு யூடியூப் கரெக்டாக பேசாத நாளே இருக்காது. சரி தம்பி ரொம்ப பேசியிருக்கிறாப்புல, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்துருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எவ்வளவோ கருத்துக்கள் பேசியிருப்போம். எங்கள் தலைவரும் எவ்வளவோ முறை என்னை வான் பண்ணியிருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். அது இந்த நேரத்தில் நம்ம சொல்லியாக வேண்டும். ஆனால் இப்போ திடீரென்று இவ்வளவு வரலாற்று நம்மகிட்ட இருக்குது. யாரும் நம்மளை வந்து கை நீட்டி பேச முடியாது. இந்த கட்சிக்காக நம்ம செய்திருப்போமே தவிர இந்த கட்சினால் நம்ம எந்த பலனும் அடைந்ததில்லை. அதை நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். நான் துபாயிலேருந்து வர்றப்போ என் பேங்க் பேலன்ஸை நான் காட்டுறேன். யாராவது காட்டுவாங்களா? இன்றைக்கி என் பேங்க் பேலன்ஸை நான் காட்டுறேன். கடந்த வாரம் நான் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தலைவருடைய முன்னணியில் சந்திக்க போகும்போது வேறு யாரும் இல்லை. சரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நான் தான் சொல்கிறேன், அவங்க யாரும் சொல்ல. அப்போ தலைவர் சென்டரில் இருக்கார், லெஃப்ட்டில் அவர் இருக்கார், ரைட்டு நான் இருந்து ஒரு போட்டோ எடுத்துறேன். இந்த போட்டோ எடுத்து நான் வெளியே போடாமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டோவை எடுத்து நான் வெளியில் போட்டுறேன். வெளியில் போடவுமே இந்த திமுக இருக்காங்க பார்த்தீங்களா, திமுக காரர்கள் தற்கூறுகளும் கூட சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் இவர்கள் ஏற்கனவே நல்ல நட்பாக இருக்கிறார்கள். இந்த சங்கத்தமிழன் வந்து இப்படிலாம் பேசுனதெல்லாம் காரணம் வந்து ஆதவ் அர்ஜுனாதான், இந்த தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு தலைவரை குற்றம் சுமத்துற மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் என்ன எடுக்கிறாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா பணம் கொடுத்து தான் சங்கத்தமிழன் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன், கலெக்டர் தொலைக்காட்சி மூலம் சொல்கிறேன், சங்கத்தமிழெல்லாம் விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கலை. நாங்கள் பார்க்காத காசும் இல்லை, நாங்கள் பார்க்காத எல்லையும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கட்சியை விட்டு போகணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கா? என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம், என்னை ஏற்கின்ற உறவுகளும் தொடர்புகளும் வேண்டும்னு விரும்புகிறவன் நான் எதுக்கு போகிறேன்? 1000 பேர் வரலாம் போகலாமுங்க. சில பேர் வந்து எம்எல்ஏ ஆசைப்பட்டிருப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதனால பிறப்பிட்டு போகலாம். சங்கத்தமிழ் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரே தலைவர், அவர் எழுச்சி தமிழர் கடைசி வரைக்கும். இவர் சேர்க்கிறாரு, சேர்க்காம போகிறாருங்க. கரெக்டாக நடவடிக்கை எடுக்கிறாரு, எடுக்காமல் போகிறாருங்க. அது பிரச்சனை இல்லைங்க, கட்சி நம்ம கட்சிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். 3 நாட்களாக ஊடகத்தில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா, இது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. என்னன்னா வந்து நமது எழுச்சி தமிழன் திருமாவளவன் ஐயா அவர்கள் உங்களை சமீபத்தில் டெம்பரவரியாக ஒரு 3 மாதத்துக்கு கட்சியிலேருந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க, அந்த பதவியிலேருந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானா? இடைநீக்கம் செய்ததற்கு என்ன காரணம்? உண்மைதானு எப்படி கேள்வி கேட்குறீங்க? அவருடைய ஃபேஸ்புக்கில் தலைவர் போட்டார். என்னைக்கு போட்டார்னா, 5ஆம் தேதி நான் சந்திக்கிறேன், 6ஆம் தேதி இரவு போடுறாரு, அதாவது 7ஆம் தேதி காலையில். 6ஆம் தேதி நைட்டு மிட் நைட் 1:46க்கு வெள்ளிக்கிழமை இரவு. சரிங்களா? இப்போ சனிக்கிழமை நமக்கு தெரிய வருது. ஓகே, அது ஏன் போட்டார், எதுக்கு போட்டார் அப்படின்றத வந்து அவரே அதில் கடிதத்தில் கொடுத்துருப்பார். சரிங்களா? இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து யூடியூப்பில் பேசியிருக்கிறோம். ஏதாவது ஒரு யூடியூப் கரெக்டாக பேசாத நாளே இருக்காது. சரி தம்பி ரொம்ப பேசியிருக்கிறாப்புல, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்துருக்கலாம். உங்கள் மேலே தனிப்பட்ட ஏதாவது கோவம் இருக்கா? இல்லை, அதை நீ படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், என்னன்ற கருத்து தெரியும். அப்போ கொடுத்துருந்தாரு. அப்போ எனக்கு நானே சிந்திச்சு பார்த்தேன், என்னடா அப்படி ஒரு தலைவர் கொடுத்துருக்குறாரு. அப்படிப்பட்ட நம்ம வந்து அந்த இரவு நம்ம சந்திக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான இரவு. என்னென்னா ஒரு 11 மணி இருக்குது. பார்த்துட்டு தான் வந்தீங்க? தலைவருடைய வீட்டில், அதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முதல் நாள் இரவு தலைவருடைய வீட்டில் தலைவர், அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ரைஸ் போடுறாங்க தலைவருக்கு. ஏன்னா அவர் திருமணமாகாதவர், அவருக்கு பரிமாறுறாங்க. அவங்க அம்மா வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு. அப்போ நான் பக்கத்தில் இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக 10 மணிக்கு போயிட்டேன், பேசிக்கிருந்தேன் சில விஷயங்கள்லாம். பேசும்போது நீனு சாப்பிடும்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் வேணாமா அப்படின்ட்டு, ரைஸ் நான் சாப்பிட்றதில்ல இரவு, சரிங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன். நானும் தலைவரே சொல்லுவேன், ரைஸ்லாம் சாப்பிடாதீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, இல்லை வேற ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்ற போய் சொல்லுவேன். அப்போ நான் வேணான்ட்டேன் டோட்டலாகவே. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா இல்லை சாப்பிட்டுதே ஆகணும். அப்புறம் தலைவரும் என்னை வந்து கட்டாயப்படுத்தி சாப்பிடுப்பான்றாரு. ஓகேன்னு சாப்பிட்றோம். நல்லா ரசம் சாம்பார் இதுமாதிரி சாப்பாடு, மதியம் சாப்பிடுவோம்ல அதுமாதிரி சாப்பிட்றோம். அப்போ உண்மையிலே என் மேலே கோபம் இருந்திருந்தா தலைவர்கிட்ட அப்பயே சொல்லியிருப்பார்ல. கண்டிப்பாக, அதானே எதார்த்தம். அப்போ அதற்கு பிறகு ஒரு நாள் கழித்து இரவில் அவர் திடீர்னு எனக்கு அவரே அனுப்பியிருக்காரு. நான் என்ன காட்டுறேன், 1:46க்கு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இடைநீக்கம் பண்ண இல்லை வந்திருக்கு. நான் அப்படி 1:46 எப்படி நம்ம பார்க்க முடியும் நைட்டில்?
நம்ம தூங்கிட்டு இருந்திருப்போம். காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது நிறையா ஃபோனு, 2 மொபைல்லையும் வந்து ஒரு இதில் ஒரு 100 ஃபோன், அங்கிட்டு ஒரு 100 ஃபோன் இருக்குது. ஏன்னா அப்படி ஃபோன் வந்துருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நம்ம வந்து இந்த வாரிய தலைவர் கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து சட்டமன்றமும் நம்ம கொடுக்கல, எம்பியும் கேட்டேன், அப்பையும் கொடுக்கல. ஒருவேளை வாரியை வந்து யாரோ அறிவிச்சிட்டாங்களோ நைட்டில், அதனால் தோழர்கள்லாம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் பார்க்குறேன். அப்போ ஒரு தோழர்கிட்ட நான் பேசுகிறேன், அண்ணே நீங்கள் பார்க்கலானே, உங்களை இடைநீக்கம் செய்திருக்காங்கண்ணே அப்படின்னும்போது அவங்களும் நம்பலை. அது எப்படி உங்களை யாரும் பண்ண மாட்டாங்களே, என்ன அது இப்படி புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. யதார்த்தமாக நான் கூட உண்மையா நீ கேட்ட கேள்வி கரெக்டா. அப்புறம் எனக்கு உடனே நான் பார்க்குறேன், ஆமாம் இருக்குப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து கோவம் வந்துச்சு. இயற்கை தானே. நம்ம அந்த கட்சியில் வந்து 1996 அஃபிஷியலாக இருக்கிறேன். 1996 அமீரக விடுதலை சிறுத்தையுடைய கௌரவ ஆலோசகர். 96 எப்போ பாருங்கள், இன்றைக்கி என்ன 30 ஆண்டுகளுக்கு முன்னால். அதற்கு அடுத்தபடியாக 2010 தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி, கேள்விப்பட்டிருப்பீங்க. கரும்புலி முத்துக்குமாருக்காக அந்த பாசறையுடைய மாநில முதன்மை செயலராக அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டு நம்ம வந்து திருச்செந்தூரில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் சொந்த செலவில் ஒரு வெண்கல சிலையே வைக்கிறான் அவருக்கு. அவர் வாழ்ந்த அந்த இடத்தை விலைக்கு வாங்கி கட்சிக்கு ஒப்படைத்து, ஏன்னா சும்மா ஒரு இடத்துல சிலை வைக்க முடியாதுல்ல, அவர் பிறந்த இடத்துல அங்கே ஒரு சிலையும் வைக்கிறான். அந்த நிகழ்வோடு நடத்தக்கூடாது என்று பயங்கர நெருக்கடி கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள். அதெல்லாம் எதிர்த்து தான் அந்த நிகழ்வு நடத்தினேன். அது 2010. அதுக்கு அடுத்தபடியாக 2013 எனக்கு என்ன பொறுப்புனா கொள்கை பரப்பு துணை செயலாளர். அப்போ கூட துபாயில் தான் நான் பிஸ்னஸில் இருக்கிறேன். பட்டு இங்கே வந்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஏர் அரபியாலே எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதிகமாக பயணிக்கிறார், மாதத்தில் ஒரு முறை இவர் பயணிக்கிறார். இப்போ லோக்கல் போனால் பிரச்சனை இல்லை. அந்த காலகட்டத்தில் என்னுடைய வீடும் ஏர்போர்ட்டும் பக்கம் ஷார்ஜாவில். நேரம் காலையில் போவே ஏறி வந்தோம்னா இங்கே வந்துடலாம். கரெக்டாக இங்கேருந்து திருப்பி நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிடலாம். அது மாதிரி நான் மாதத்தில் 2 முறைலாம் வந்திருக்கிறேன். அப்போ அவங்க அவார்டு கொடுத்தா அவ்வளவுக்கு நம்ம அங்கே இருந்தாலும் கட்சி பணி செய்தோம். 2013. 2016 இப்போ நான் இருக்கிறேன் பாருங்கள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலர், இளைஞரணி மாநில செயலர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். கரெக்டாக இதே ஜூனில் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த ஆண்டுகளில் உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம எவ்வளவு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். அதில் கொரோனாவுக்கு பிறகு நான் டோட்டலாக துபாய் போகிறேன் நிறுத்திட்டேன். கொரோனா நமக்கு பிஸ்னஸ் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த கட்சிக்காகவே டோட்டலாகவே போகவே இல்லையே. இன்னமும் என் வீடு அங்கே வந்து மூடி தானே கிடக்குது. அங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல. என் வீட்டு 6 வருஷமாக திறக்காமல் இருக்கான்னு. என்னுடைய வண்டி ரேஞ்ச் ரோவர் இன்னும் கேரேஜ் தானே கிடக்குது. இன்னும் இப்போ விஜயனை ஓட்டிருக்காருல வண்டி, இதை விட டாப் மாடலாம் வச்சுருந்தது ரேஞ்ச் ரோவர். அப்போ நம்ம அவ்வளோக்குலாம் இருந்துட்டு நம்ம அங்கேயே போகாமல் இருக்கும் பொழுது இப்போ மக்களுக்கு பணியாற்றணும்னா நமக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும்ல. ஒன்று கட்சி அதிகாரம், இன்னொன்று அரசியல் அதிகாரம். கட்சி அதிகாரம் எனக்கு ஒன்றும் பொதுச் செயலாளராகவோ இல்லை இதாகவோ நம்ம கொடுக்கல. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, அவர் கொடுத்த பொறுப்பு இளைஞரணி மாநில செயலாளர். அப்போ இளைஞரணினா இளைஞருடைய மனநிலை உணர்ந்து நம்ம பேசணும்ல. நம்ம அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு பொதுச்சாளர் மாதிரி பேச முடியாதுல்ல. அப்போ இளைஞருடைய மனநிலை என்ன? அநியாயம் எங்கே நடந்தாலும், அட்டுழியம் எங்கே நடந்தாலும், ஆதிக்கம் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்பதானே. அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எதிர்ப்போம், மக்களின் அடிப்படை உரிமைகளையும் தேவைகளையும் மீட்போம். அதை நம்ம தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எவ்வளவோ கருத்துக்கள் பேசியிருப்போம். எங்கள் தலைவரும் எவ்வளவோ முறை என்னை வான் பண்ணியிருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். அது இந்த நேரத்தில் நம்ம சொல்லியாக வேண்டும். எச்சரிக்காமலாம் இல்லை, வான் பண்ணியிருக்காரு. இல்லை, நேரடியாக சொல்லியிருக்காரு, தம்பி நீங்கள் வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ திடீரென்று இவ்வளவு வரலாற்று நம்மகிட்ட இருக்குது. யாரும் நம்மளை வந்து கை நீட்டி பேச முடியாது. இந்த கட்சிக்காக நம்ம செய்திருப்போமே தவிர இந்த கட்சினால் நம்ம எந்த பலனும் அடைந்ததில்லை. அதை நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். நான் துபாயிலேருந்து வர்றப்ப என் பேங்க் பேலன்ஸை நான் காட்டுறேன். யாராவது காட்டுவாங்களா? இன்றைக்கி என் பேங்க் பேலன்ஸை நான் காட்டுறேன். இன்னும் 2010 என் பேங்க் பேலன்ஸை காட்டுறேன். நான் சொந்த கம்பெனி, பெஸ்ட் ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனி என் ஒய்ஃப் பேர்லேயே வச்சுருந்தேன். இன்னொரு கம்பெனிலாம் பார்ட்னராக இருந்தேன், மசூன் பில்டிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி. அதே லீடிங் கம்பெனி இன் யூஏஇயில். ஷார்ஜா போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணோம். அதெல்லாம் விட்டு சரி தலைவருடைய அந்த ஒரு சொல்லாடலுக்காக, தலைவருடைய இந்த ஒரு புக்கு அமைப்பாய்த்துள்ள புத்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புத்தக கோட்பாட்டுக்காக நம்ம வந்தோம். அப்போ நமக்கு எதுவுமே கிடைக்கல. அது நமக்கு வருத்தமும் இல்லை, நமக்கு அந்த வருத்தம் இல்லை. ஆனால் திடீர்னு இடைநீக்கம் செய்திருக்கிற அப்படின்னு அந்த நியூஸை பார்த்தோன்னு உங்களுக்கு இல்லை ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு. தெரிஞ்சு பேரக்கிற மாற்றி போட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, தலைவர் அப்பயே ஃபோன் பண்ணி பேசி, சங்கத்தமிழன் அப்படிங்கிறவர் வந்து விசிக்கல வந்துட்டு திருமாவளவன் ஐயா எத்தனை பேர் இருந்தாலும், மன்னிகரசு ஐயா இருக்காரு, எத்தனை பேர் இருந்தாலும் சங்கத்தமிழன் அப்படிங்கிறவர் விசிக்கல ஒரு முக்கியமான ஆளு. நிறைய விஷயங்களை தட்டி கேட்பாரு அப்படிங்கிறது தெரியும். என்ன எதிர கூட்டணியில் இருந்தாலும், கூட்டணி கட்சியாக இருந்தாலும், அது தப்பாக இருந்தாலும் அந்த இதை எடுத்து மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆள்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை அந்த கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்கிறாங்கன்னா பின்னணியில் ஏதாவது அரசியல் இருக்கா, இல்லை உங்களை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா, இல்லை ஓகே இவர் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம், உங்க இடத்துல வேற யாரையாவது கொண்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது, உங்க மனசுல என்ன தோணுது? ஒன்றும் தோணல. எனக்கு முதல்ல பார்த்ததுமே ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட, எல்லாம் கட்சிக்காரர் தான் போன்ற ரெண்டுலேயே மாற்றி மாற்றி வர்றது சரிங்களா, ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட நான் யோசித்து பார்க்கணும்ல. அதனால நான் 3 நாள் நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளை நீங்க பேசவே இல்லை அப்படிங்கறத கேள்விப்பட்ட மௌன விரதம் யாருக்கிட்டே பேசல. மௌன விரதம் என்பது வந்து நம்ம ஒன்றும் பெரிய காந்தி மகாநாடு பின்பற்ற ஆள் இல்லை. நம்ம யோசிக்கிறதுக்கு டைம். தன்னை அறிந்தால் தன்னை அறியணும்ல. அப்ப எப்படி அறிய முடியும்? அந்த சொல்லுதானே இங்கே பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது நான் உங்கள்கிட்ட வந்து நான் உண்மையை சொல்கிறேன். கடந்த வாரம் நான் ஆதவ அர்ஜுனா அவர்களை தலைவருடைய முன்னணியில் சந்திக்கிறேன். தலைவரே எனக்கு ஃபோன் பண்ணி சங்கத்தமிழை வாங்க, நான் உங்களை ஆதவ அர்ஜுனை கூட்டி போய் நம்ம பேசணும் அப்படின்றாரு. இன்றைய அமைச்சர், அன்றைய கட்சிக்காரர். அப்போ நம்ம அவரை சந்திக்க போகிறோம். சந்திக்க போகும்போது வேறு யாரும் இல்லை. அவருடைய அறையில் நான் ஆதவ அர்ஜுனன் தலைவர் நல்லக்கட்டுக்கு 3 பேர் தான். அப்புறம் பேசுகிற சில விஷயங்கள்லாம் ஏன் பேசுகிறோம்னா, கட்சியில் இருக்கும்போது நான் அவர் நெருங்கிய நண்பர். ஆதவ அர்ஜுனாவை கட்சியில் விட்டு நீக்க வேண்டும், தூக்க வேண்டும்னு பல பேர் பல நெருக்கடி கொடுக்கும்போது அந்த காலகட்டத்தில் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். அதில் ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு நீதி இருந்துச்சு. ரைட், அதெல்லாம் மீறி வந்து அவர் வெளியேற்றப்பட்டார், போயிட்டார். அதுக்கு அடுத்த பிறகு அவர் இன்னொரு கட்சியில் இருக்கும் பொழுது சில கருத்து முரண் வருது. அந்த கருத்து முரணை நான் வந்து பேசுகிறேன், உங்கள் சேனல்லே பேசியிருக்கேன் அவருக்கு எதிர்த்து. அப்போ பேசும்பொழுது எங்களுக்குள்ள அந்த கருத்து முரண் வந்து ஒரு பகை முரணாக மாறிவிட்டது. அது இருக்கக்கூடாது அப்படின்றக்கா எங்கள் தலைவர் இன்றைக்கி நம்ம வந்து கூட்டணியில் வேற போயிட்டோம், நம்ம ஒரு அமைச்சரவையில் இருக்கிறோம், அப்போ இணைந்து பணியாற்றுவோம்னு நீண்ட இடைவேளைக்கு பிறகு தலைவர் அழைத்து சென்று எங்களை வந்து மனதார பேச விடுகிறார். நாங்கள் பேசி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். சரி, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நான் தான் சொல்கிறேன், அவங்க யாரும் சொல்ல. அப்போ தலைவர் சென்டரில் இருக்கார், லெஃப்ட்டில் அவர் இருக்கார், ரைட்டு நான் இருந்து ஒரு போட்டோ எடுத்துறோம். இந்த போட்டோ எடுத்து வெளியே போடாமல் இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கேட்டுக்கிறீங்க. நிறைய வெளியே என்ன பேசிக்கிறாங்க சொல்லி வர்றேன் இந்த முடிச்சிரு. அப்ப நீ பேசுங்க, இந்த கருத்து இல்லை முடிச்சிரு. அந்த போட்டோவை எடுத்து நான் வெளியில போட்டுறேன். வெளியில போடவுமே இந்த திமுக இருக்காங்க பார்த்தீங்களா, திமுக காரர்கள், நான் வந்து தலைவர்களை சொல்லலை, திமுகவில் இருக்கிற சில தற்கூறுகளும் கூட சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் பாருங்கள் இவர்கள் ஏற்கனவே நல்ல நட்பாக இருக்கிறார்கள், இந்த சங்கத்தமிழன் வந்து இப்படிலாம் பேசுனதெல்லாம் காரணம் வந்து ஆதவ அர்ஜுனாதான், இந்த தலைவர் இருக்கிறாரு அப்படின்னு தலைவரை குற்றம் சுமத்துற மாதிரி பேசுகிறாங்க. அது எதுவுமே இல்லை, யதார்த்தமாக போய் சந்தித்தான். சில பேர் என்ன எழுதுறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பணம் கொடுத்து தான் சங்கத்தமிழன் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன், கலெக்டர் தொலைக்காட்சி, சங்கத்தமிழெல்லாம் விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கலை. நாங்கள் பார்க்காத காசும் இல்லை, நாங்கள் பார்க்காத எல்லையும் இல்லை. துபாயில் கரெக்டாக துபாயில் மட்டுமே ஏறக்குறைய 95 போயிட்டு கடந்த கொரோனா வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கிறேன். இன்னமும் என் பிஸ்னஸ் அங்கே இருக்குது. அதனால் அது ஒரு விஷயமா பேச வேண்டாம், அது பார்ப்பா எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில தற்கூறிகள் ரைட்டா இன்னொன்று பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுனா ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிவிகேக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பண்ணி இது உங்கள் கட்சிக்குள்ளேயே பேசி நீங்களாம் உருவாக்கப்பட்ட கதை அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்களே, அதை நீங்கள் என்ன, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்கள் கட்சிக்குள்ளெல்லாம் இல்லை, இன்னைக்கு பதவி இருக்குது பதவி இல்லைன்றலாம். அப்புறம் நாங்கள் தான் உண்மையான ஒரிஜினல் விடுதலை சிறுத்தைகள், சரிங்களா? இன்னமும் வந்து எங்களுக்கு தலைவர் வந்து நீக்கியிருக்கிறார் அப்படின்னா அவர் மனசாட்சிக்கு மகிழ்ச்சிக்கு நீக்கியிருக்கலாம். நீங்கள் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த கட்சிக்காரெல்லாம் பேசி தான் இருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட நான் ஃபேஸ்புக்கில் பேசும்போது என் கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர் எல்லாருமே வர்றாங்களே, எல்லாருமே பேசுகிறாங்க. நீ வேணால் பாருங்கள், என் நடவடிக்கை எடுத்தார்ல, தலைவர் போட்டார்ல, அதில் கமெண்ட்ஸ் வந்திருக்குல்ல. 85 விழுக்காடு ஒரு தலைவன் போடுற அந்த பதிவில் தலைவருக்கு எனக்கு முரண்பாடு வந்துடக்கூடாதுக்காக, அண்ணே அவரை நீக்காதீங்கண்ணே, தலைவருக்கு எதிர்ப்பா இல்லை, அண்ணனை சங்கத்தமிழ் நீக்காதீங்கண்ணே, எனக்கு என்ன எழுதுறாங்க, அண்ணன் சங்கத்தமிழ் அவர் நீக்கலாம், நீ போயிடாதீங்கண்ணே, இது நம்ம கட்சினே அப்படின்னு 85 விழுக்காடு எனக்கு ஆதரவாக அப்போ இருந்து தெரியலாம்ல. இப்போ நான் நேற்று பேசி, நான் பெரிய தலைவரா சாதாரண ஆள், நான் பேசும்போது 1000 பேர் லைவில் வந்து பார்க்குறேன். இப்போ 1 லட்சத்துக்கு இன்னும் 24 ஹவர்ஸே ஆகலை, 1 லட்சத்துக்கு மேலே இப்போயே ஆகிருக்கு. அப்போ தொண்டர் சரியா இருக்கிறாங்க, நான் சரியா இருக்கிறேன். கட்சி விட்டு போகணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கா? என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம், என்னை ஏற்கின்ற உறவுகளும் தொடர்புகளும் வேண்டும்னு விரும்புகிறவன் நான் எதுக்கு போகிறேன்? வெறே அடித்து விரட்டலாம் நான் போக மாட்டேங்க, அது வேறு பிரச்சனைங்க, அது வந்து அடுத்து பேசுவோம். அப்போ அந்த ஆதவ அர்ஜுனா நம்ம இருக்க அந்த போட்டது ஒரு சிக்கல் ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு லீடர், பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ நம்ம வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். நான் தலைவர்கிட்ட வந்து இந்த மேல்முறையீடு செஞ்சுருக்கிறேன். தான் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன். மேல்முறையீடு பண்ணி நான் அனுப்பியாச்சு, 4 பக்கம் விளக்கம் கொடுத்து எதற்காக நான் நீக்கப்பட்டேன், என்ன காரணம், 4 பக்கத்துக்கு நம்ம கொடுத்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த உள்ள அரசியல் பேசக்கூடாது, ஒரு எத்திக்ஸ் வேணும். ஒரு கட்சி இருக்கிற முக்கியமான தோழர் வந்து அவர் சைடில் ஒரு தவறு இருப்பதாக
நான் அதை சுட்டி காட்டுறேன். அதை சுட்டி காட்டுவதை பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால், தலைவர் சொல்லாமலா அது தம்பி பேசுவார், ஒரு இளைஞரணி மாநில செயலர் தானே, அப்போ தலைவருக்கு அந்த நெருக்கடி வருது. நான் உணர்ந்தது சரிங்களா. அப்போ 2 நெருக்கடிகள் நம்ம தலைவருக்கு உருவாக்கி இருக்கிறோம். அப்போ தலைவர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கார். ஏன்னா அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை, அவர் சொல்லி பேசக்கூடியவன் இல்லை சங்கத்தமிழை, அவருக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி அவரே பல முறை என்னை தடுத்திருக்கிறார், திமுக எதிர்த்து பேசாதீங்கன்னு. அதுக்காக நான் பேசாமல் இருந்தேனா? ஏன்னா நான் தலைவருடைய சிலபஸில் பேசுகிறேன். தலைவர் என்பது தனி மனிதன். நான் தலைவர் ஒரு அமைப்பால் பார்க்குறேன், அதாவது இன்ஸ்டிடியூஷனாக பார்க்குறேன்ல, அவர் அமைப்பாக பார்க்குறோம்ல, அமைப்பின் முழு வடிவம் தான் எங்கள் தலைவர்னு. அப்போ தலைவர் இந்ததுக்காக ஒரு நியாயம் கற்பிக்கலாம். பட் நீதி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்களே, நியாயங்கள் வேற நீதி வேற இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், பார்த்து கொண்டு ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் நீதி அந்த ஒன்று தானே, நீதியை போதித்தவரை நீங்கள் தானே. அப்போ அந்த நீதியைத்தான் நாங்கள் எடுத்து உரைப்போம். அந்த வகையில் நான் தலைவர் என்னை தடுத்தாலும் கூட நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். ஏன் பேசியிருக்கிறேன்னா, கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தலித்துக்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவர் மட்டுமல்ல, தொடர்ந்து பொதுமக்களுக்கே ஒரு எதிர்ப்பான அரசியல் நடத்தினார்கள். அதான் ஓப்பனாக பேசினேன். அதிலும் குறிப்பாக தலித்து மக்களுக்கு ஒரு எதிர்ப்பான அரசியலை செய்தார்கள். பல எடுத்துக்காட்டு நம்மளே பேசினேன். வேங்கவேலுக்கு இதுவரைக்கும் திருப்பில் பண்ண பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் தூத்துக்குடியில் ஒரு ஆணவ படுகொலை கேவலமானது. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. நடக்குதுல அந்த ஆணவ சிறப்பு சட்ட நேரம் நீ உருவாக்கி இருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு குறைந்திருக்கும்ல, பயப்படுவான்ல. ஆனால் இப்போ நடக்குது. இப்போங்க நான் பேசிக்கொண்டிருக்கிற இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு, அந்த பெண்மகள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அந்த பையன் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், 2 பேரும் காதலித்து இருக்கிறார்கள். இது தெரிஞ்ச போனாலும் அந்த பெண்மகளை வீட்டிலே வைத்து அடித்து கொலை விட்டு மருந்து வாயில ஊற்றி விட்டுருக்காங்க, விஷ மருந்தை. ஆனால் அங்கே போய் போஸ்ட் போச்சு. இப்போ அப்போ யோசித்து பாருங்க, இந்த பெண்ணுக்கா யாரு பேசுவா? அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து கைது பண்ணிட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இதை நம்ம கேட்கிறோம், தட்டி கேட்கிறோம் அல்லவா, தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த இதில் நான் திமுக எதிர்த்து பேசினேன், அவ்வளவுதான். கட்சியில் இருக்கின்ற சில முன்னணி தோழர்களுடைய கருத்துக்களுக்கு நான் எதிராக பேசியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ தலைவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும்னா, இவர் உள்கட்சியிலே பேசுறாரு, அப்போ அதுக்கு தலைவர் நடவடிக்கை எடுக்க சரிதானே. அதே நான் 3 நாள் உட்காந்து யோசித்தேன். சரிட்டா, தலைவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் மேல்முறையீடு செய்திருக்கிறேன். தலைவா பார்த்து நீ என்னன்றதை பாருங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ மாதிரி அதை ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. எங்க பாருங்க, தலைவர் பேர் வந்தாலும் அவர் தான் உங்க தலைவர். 1000 பேர் வரலாம் போலாமுங்க. சில பேர் எம்எல்ஏ ஆசைப்பட்டிருப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதனால பெறப்பட்டு போகலாம். சங்கத்தமிழ் அப்படி இல்லை. நான் யாரை சொல்றேன் உங்களுக்கு தெரியும். சில பேர் வரும்போதே வருவாங்க, அப்படியே எப்படி எம்எல்ஏ ஆயிடணும்டான்னு. சில பேர் வரும்போது வருவேன், ஆட்டையை போட்டு பெருசாக நம்ம செட்டில் ஆயிடலாம்னு. நமக்கு அந்த எண்ணம் இல்லை. நமக்கு மக்களுடைய விடுதலை வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, தட்டி கேட்கணும், மக்களுக்கான நன்மை செய்யணும். அதுக்காக தான் நம்ம இந்த அரசியலுக்கு வர்றோம். இல்லைன்னா எங்களுக்கு வேற கட்சிக்கு போக தெரியாதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லா கட்சியும் நமக்கு நண்பர் இருக்காங்களா? ஏன் பிஜேபி நண்பர் இருக்கிறாங்க. துபாயில் பொன்னாரான நேரடியாக சந்திச்சிருக்கிறோம். அவர் வரும்பொழுது அக்கா தமிழிசை நேரடியாக சந்தித்திருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன். நேர் எதிரணியில் இருக்கின்ற நான் ஆட்களை அப்புறம் திமுக எங்க, அதிமுக என்ன, திமுகவில் அவர் துணை முதல்வராக இருக்கும் பொழுது துபாய் வந்தார். அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஐயா வீரமணி ஐயா வந்தார்கள். ஐயா வீரமணி ஐயா அவர்களும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய துணை முதல்வரும் ஒரு நிகழ்ச்சி துபாயில், அந்த நிகழ்ச்சியில் நடத்தியதில் நம்ம ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது, ஒரு கூட்டணி கட்சி என்ற முறையில். அப்போ அங்கே இருக்கிறனால நம்ம எல்லா கட்சி தலைவர்களும் நடிகர்களும் நமக்கு பழக்கம்தான். அவ போகலாம்ல. அப்படிலாம் நம்ம ஒரே தலைவர், அவர் எழுச்சி தமிழர் கடைசி வரைக்கும். இவர் சேர்க்கிறாரு, சேர்க்காம போறாருங்க. கரெக்டா நடவடிக்கை எடுக்கிறாரு, எடுக்காம போறாருங்க. அது பிரச்சனை இல்லைங்க. கட்சி நம்ம கட்சிங்க. கரெக்டா. அதனால தலைவர் அவர்களே, உங்கள் மனது புண்படுகிற அளவிற்கு, நீங்களே நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு நீங்க என்ன அரசியல்படுத்தி இருக்கிறீங்க. யாராவது சொல்லி கொடுத்து அவர் அதை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது இல்ல. இப்ப நான் அதை சொல்லக்கூடாது. ஆனா உங்களுக்கு அந்த டவுட் இருக்கு. இல்ல, அது டவுட்னு இப்போ அதை கூட நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். சரிங்களா. அப்போ இவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அந்த கடிதத்தை நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். அப்போ தலைவர் கடிதத்தை படிப்பார். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நீதியை வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இருக்கிறேன். அதுக்கு தான் 3 நாள் மௌன விரோதத்திற்கு விரோதமாக மனித என்ன சொல்றது, மௌன விரோதத்தை. ஏன்னா நம்ம இருந்ததே இல்லைல்ல, பேச்சு தானே நம்முடைய முக்கியமான ஆயுதமே. ரைட்டா. அதாவது பேசாத ஒரு சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பேசுகிறாருன்னு புரட்சி அம்பேத்கர் போரிட்டார். இன்னைக்கு இவர் தான் பேச வச்சிருக்கிறாரு. உண்மை அதுதான். அப்போ அப்படிப்பட்ட பேச வைத்தவர் இப்போ அமைதியாரு அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்க தயாராக இருக்கிறோம். மேல்முறையீடு செய்திருக்கிறோம். அவரே சொல்லிக்கிறார் அந்த கடிதத்தில்,
8வது பாயிண்டில் உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து உரிமையும் இருக்கிறது. அதில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. என்ன நடக்குது, தலைவர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார், எத்தனை பேர் வந்தாலும் அவர்தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி மாறத்தட்டி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.